ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜோதிட தொடரில் முதல்ல குரு கிரகத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இன்றைக்கி குரு பயிற்சி இல்லையா? எல்லோரும் ஜாதகம் பார்க்கும்போது என் பையனுக்கு குரு பலம் வந்துருச்சா, என் பொண்ணுக்கு குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பலன் வர்றதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தசாபுக்தி நல்லா இருந்தால் குரு பலன் இல்லைன்னா கூட கல்யாணம் ஆகிடும். அப்புறம் எதுக்கு குரு பலன் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடை இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்கணும். இப்போ பத்திரிக்கை வச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி தடபுடலாம் நடக்கும். கல்யாணத்து அன்றைக்கி யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வரும். கல்யாணத்தை நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் குரு பலன் பார்க்குறது. அதனால தான் முகூர்த்தம் குறிக்கும்போது குரு அஸ்தங்கதம் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்பாங்க. சுக்கிரன் அஸ்தமனம் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்பாங்க. குரு பலன்கிறது அந்த சுப நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமே தவிர, கல்யாணத்துக்கு குருபலம் அவசியம் இல்லை.